நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். வணக்கம். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. அரசு பள்ளியில் கலை திருவிழா. தமிழகம் முழுவதும் மாணவர்களின் தனித்திறமையை வெளிக்கொண்டு வரும் பொருட்டு கலை திருவிழா நடைபெற்று வருகிறது. இதன்படி அரியலூர் மாவட்டம் சிறுவலூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பள்ளி அளவிலான கலை திருவிழா போட்டி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அரியலூர் மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரிய மாவட்ட பொறியாளர் திருமதி ராஜராஜேஸ்வரி அவர்கள் மாணவர்களின் திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கு அரசு வழங்கியுள்ள கலை திருவிழாவை வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கல்வி அறிவுடன் உங்கள் கலை திறமைகளையும் வளர்த்து கொள்ள வேண்டும். பசுமையும் பாரம்பரியமும் என்ற தலைப்பு காலத்திற்கு ஏற்றது. பசுமையை அனைத்து மாணவ மாணவிகளும் போற்ற வேண்டும். ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் தங்களால் இயன்றவரை மரக்கன்றுகளை நட்டு வைத்து பராமரிக்க வேண்டும் என்றார். உதவி பொறியாளர் பிரீத்தி அவர்கள் பேசுகையில், எல்லா மாணவர்களுக்கும் தனித்திறமைகள் உள்ளன. அத்தகைய திறமைகளை ஆசிரியர்கள் கண்டறிந்து அவர்களின் உயர்வுக்கு வழிகாட்ட வேண்டும் என்றார். மாணவர்களிடையே ஓவியம், களிமண் சிற்பம், செதுக்கு சிற்பம், நாட்டுப்புற நடனம், நாட்டுப்புற பாடல்கள், இசைக்கருவிகள் வாசித்தல் போன்ற பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டன. தலைமை ஆசிரியர் சின்னதுரை நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்தார். பள்ளி மேலாண்மை குழு தலைவர் திருமதி அகிலா, மேலாண்மை குழு உறுப்பினர் மங்கையர்கரசி, பூங்காவனம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆசிரியர்கள் செந்தமிழ் செல்வி, தனலட்சுமி, செந்தில் குமரன், வெங்கடேசன், அபிராமி, பாலமுருகன், ஆய்வக உதவியாளர் மணிகண்டன், கராத்தே ஆசிரியை சுந்தரி ஆகியோர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்தனர்.